நீங்கள் மீண்டும் கட்டப்படுவீர்கள் என்னும் இந்த கர்த்தருடைய நிகழ்ச்சிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை உங்கள் அனைவர் மேலும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இந்த நாளில் நான் உங்களுக்காய் ஒரு வேத வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். செப்பனியா 3வது அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இனி தீங்கை காணாதிருப்பாய். கடந்த நாட்கள் முழுவதிலே நீங்க கடந்து வந்த பாதைகள் ஒவ்வொன்றிலே தீங்காயிருந்தது. ஒவ்வொரு தீங்கையும் கடக்கும் போது இதுல நான் பிழைப்பனோ என்று தெரியவில்லை, இதிலே என் ஜீவன் போய்விடுமோ என்ற கவலைகள், வேதனைகள் உங்களுக்கு இருந்திருக்கலாம். இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில கடந்த நாட்கள்ல வந்த எல்லா தீங்கையும் பார்த்திருக்கிறார். யோபு என்கிற ஒரு தெய்வ மனிதன் இருந்தார். அந்த மனிதனுடைய 10 பிள்ளைகள் ஒரே நாள்ல மரித்து போனார்கள். அவனுக்கு வியாதி ஏற்பட்டது. அவன் மரணத்துக்கு சமயமாய் இருந்தது போல எல்லாவற்றையும் இழந்து இனி வாழ்வதை விட சாகிறது நல்லது, நாம் பிறக்கும் போதே தாயின் கருவிலே அழிந்து போனால் நல்லம் என்று சொன்னார். அவருக்கு தீங்கு கொடுமைப்படுத்தியது. அதே போல அவர் இன்னும் ஒரு வார்த்தையை சொன்னார். தன்னுடைய பிறந்த நாளை எல்லாரும் கொண்டாடுவார்கள், யோபு தன்னுடைய பிறந்த நாளை சபித்தார். அந்த பிறந்த நாளை கொண்டாட அவருக்கு விருப்பம் இல்லாம இருந்தது. காரணம், அவரை தீங்கு துக்கப்படுத்தியது. வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு வந்த தீங்குக்காய் அவனுடைய உறவினர்கள், சொந்தக்காரர்கள், நண்பர்கள் வந்து அங்கலாய்த்தார்கள் என்று பார்க்கிறோம். அந்த தீங்கை கர்த்தர் அவனை விட்டு அகற்றி விட்டார். யோபு என்கிற பக்தன் அந்த தீங்கில இருந்து விடுதலையான போது அவனுடைய வாழ்க்கையில முந்தி இருந்த ஆசீர்வாதத்தை பார்க்கிலும் இரட்டிப்பான ஆசீர்வாதம் அந்த மனிதனுக்கு மீண்டும் கிடைத்ததை வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாள்ல இனி நீங்கள் அநேக தீங்குகளை கண்டிருக்கலாம். உங்களோட வாழ்க்கை தீங்கின் மேல் தீங்காய் வந்து தொடர்ந்திருக்கலாம். ஆனால் வேதத்திலே ஆண்டவர் ஒரு வாக்களிக்கிறார், இந்த நாள்ல உங்களுக்கு இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று. எவ்வளவு சந்தோஷமான வாக்குத்தத்தம் பாருங்கள். நீங்க ஆண்டவரை உங்களை நேசிக்கிறதன் அடையாளமாய் இனி நீங்கள் தீங்கை காணாதிருப்பீர்கள் என்று உங்களை ஆசீர்வதிக்கிறார். கடந்த காலத்துல வந்த தீங்குகள் எல்லாம் உங்களை விட்டு ஓடி போகிறது. நீங்கள் இந்த தீங்கிலிருந்து விடுதலை அடைய போகிறீர்கள். உங்களை தீங்குக்கு உட்படுத்தின மனிதர்கள், மனுஷிகள், அதிகாரிகள் எல்லாருடைய கைகளில் இருந்தும் எல்லா நெருக்கங்கள்ல இருந்தும் தேவன் உங்களை விடுதலை ஆக்கி உங்களை இனி தீங்கை காணாதிருக்கும்படி செய்ய போகிறார். ஆதலால் பிரியமானவர்களே, சந்தோஷமாயிருங்கள். தீங்கை நீங்கள் இனிமேல் தேடியும் காண மாட்டீர்கள். ஏனென்றால் அந்த தீங்கை தேவன் உங்களை விட்டு துரத்தி விடுவார். இனி உங்களுக்கு மகிழ்ச்சி தான், சந்தோஷம்தான், சமாதானம் தான், ஆறுதல் தான், சரீரத்துல சுகம்தான், பலம்தான், ஜீவன் தான் உங்களுக்கு உண்டாக போகிறது. ஆதலால் கவலைப்படாதிருங்கள் பிரியமானவர்களே. தீங்கு உங்களை துக்கப்படுத்தாது. இனி தீங்கை காணாதிருக்கும்படி தேவன் செய்ய போகிறார். நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம்தான், ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீங்கையும் கண்டு களைத்து சோர்ந்து போனேனப்பா, என்னுடைய எல்லா தீங்குகளையும் எடுத்து போடுங்க. எனக்கு தீங்கை இனிமேல் காண முடியாதபடி செய்து விடுங்க. என் வாழ்க்கையை நீங்க ஆசீர்வதிங்க. எனக்கு சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடையும்படி செய்யுங்க. என் துக்கத்துக்கு பதிலா இரட்டத்தனையாய் பலம் தாங்க என்று சொல்லி நீங்க ஆண்டவரை நோக்கி மன்றாடும் போதெல்லாம் ஆண்டவராகிய தேவன் உங்களை நோக்கி திரும்பி வருவார். அப்பொழுது உங்களோட வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீங்கள் காணுவீர்கள். உங்களுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஏனென்றால் தேவன் நல்லவரா இருக்கிறார். தேவன் உங்களுக்கு நடந்த தீங்குகளை அவதானித்திருக்கிறார், கண்டிருக்கிறார். ஆதலால் அந்த தீங்கு செய்த மனிதர்களுக்கு நீங்கள் தீங்கு செய்யாதபடி அவர்களை தேவனிடம் ஒப்பு கொடுத்து விடுங்கள். தேவன் உங்களோட வாழ்க்கையில இனி தீங்கு செய்ய யாரும் வராதபடிக்கும், இனி நீங்கள் தீங்கை காணாமல் இருக்கும்படியும் தேவன் உங்களை தீங்கை காணாதபடி ஆசீர்வதிக்க போகிறார். ஆதலால் பிரியமானவர்களே, நான் உங்களுக்காய் ஜெபம் செய்ய விரும்புகிறேன். நீங்களும் என்னோடு இணைந்து ஜெபியுங்கள். இனி தீங்கை நாம் காணக்கூடாது என்பதை உங்களுடைய ஒரே விண்ணப்பமாய் இருக்க வேண்டும்.
பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒன்றன் பின் ஒன்றாய் தீங்கு பின்தொடர்கிறது. ஆண்டவரே, தீங்கு என்னை தொடருகிறது, நான் மரித்து போவேன் என்று தேவ மனிதன் லோத்து சொன்னதை பார்க்கிறோம். அப்படியாய் தீங்கு அவர்களை பின்தொடர்ந்து கொண்டு வருகிறதப்பா. ஒன்று முடிந்தால் இன்னொன்றாய் தீங்கு விஸ்வரூபம் எடுத்து வருகிறதப்பா. இதோ இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று வாக்களித்த கர்த்தராகிய ஆண்டவர் அவங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீங்குகளையும் அகற்றிவிடும்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்து ஜீவிக்கிற வல்லமுள்ள நாமத்தில் கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். சகல தீங்கு செய்கிற ஆவிகளையும் கட்டுகிற இயேசுவின் நாமத்தினால தீங்கு அவர்களை விட்டு ஓடி ஒழிப்பதாக. இனி நீ தீங்கை காணாது இருப்பாய். உன் ஆக்கினைகளை கர்த்தர் அகற்றினார் என்று சொன்னபடி கர்த்தருடைய ஆக்கினைகளை அகற்றி ஆண்டவரே தீங்கை காணாதபடி நீங்க அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நீங்க அப்படி செய்கிறதற்காய் கோடி கோடி நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஆம் பிரியமானவர்களே, தேவன் இனி தீங்கை நீங்கள் காணாதிருக்கும்படி செய்து விட்டார். அவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆமென்.